ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, உன் குலத்தையும் குடும்பத்தையும் காக்கும் தெய்வமாக இந்த திருச்செந்தூர் முருகன் இருப்பதால் தான் உன் குலதெய்வமாக உன் வீடு தேடி வந்திருக்கேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி எல்லா வகையிலும் உனக்கு நல்லதை செய்ய நான் திட்டம் போட்டு விட்டேன் என் செல்வமே. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற உனக்கு உழைப்பு மட்டும் போதாது, புத்திசாலித்தனத்தோட எல்லா விஷயங்களையும் நல்லா யோசிச்சு செய்ய பழகு. பொறுமை இல்லாதவர்கள் வாழ்க்கையில தோக்குறதையும் கஷ்டப்படுறதையும் பார்க்கறதானே. உன்னுடைய சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளிலும் மனிதர்களிலும் எத்தனையோ பேர் பொறுமை இழந்து பேசுறவங்களா, கோபப்படுறவங்களா, கத்துறவங்களா, திட்டுறவங்களா, சண்டை போடுறவங்களா இருக்கிறதால அவர்கள் பல விஷயங்களை இழந்தவர்களாக இருக்காங்க, நிறைய விஷயங்களை இல்லாதவர்களாகவும் இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமாக அனைத்தையும் யோசிச்சு செய்ய பழகு. கோபம் உள்ளவர்கள், பொறுமை இல்லாதவர்கள் வாழ்க்கையில எப்போதுமே அவசரப்பட்டு தவறான முடிவுகளை தான் எடுப்பாங்க. அதுவே அவர்களின் வாழ்க்கை சீர்குலையவும் ஒரு வாய்ப்பா அமைஞ்சிடுது. நீ வாழ்க்கையில எப்போதும் பொறுமையோட எல்லாத்தையும் செய்ய கத்துக்கோ. பொறுமைக்கு ஒருபோதும் அழிவில்லை. பொறுமையும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. நீ பொறுமையோட இருந்தாலே எல்லாத்தையும் ஜெயிச்சு சாதிச்சிடலாம் என் செல்வமே. பிரச்சனையும் தீராத மனவேதனையும் நிம்மதி இல்லாத வாழ்க்கையும் தொடர்ந்து இருந்தா ஒரு மனுஷனுக்கு மன விரக்தி வந்து வாழ்க்கை மீது வெறுப்பு வந்துடும். நீ எப்போதும் எந்த பிரச்சனையும் பெருசா யோசிச்சு வேதனை கொள்ளாதே. மனம் உடையும் போதும், மனம் சோர்வாக இருக்கும் போதும் இந்த முருகனை நினச்சிக்கிட்டு என் மேல நம்பிக்கை வச்சு பிரார்த்தனை செஞ்சீனா எல்லாத்தையுமே உனக்கு சிறப்பாக நான் சரி செஞ்சு கொடுத்துட்றேன். தெரிந்தும் தெரியாமலும் நீ செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்குற. அப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்காகவே துன்பத்தை எல்லாம் போக்கி உனக்கான இன்பத்தை மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுத்துட்றேன். உன் பிரார்த்தனையை ஒரு கடமையா நினச்சிக்கிட்டு தினமும் நம்பிக்கையோடு செஞ்சீனா நிச்சயமாக எல்லா துன்பங்களும் விலகி இன்பமயமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும். துன்பங்கள் விலக மாட்டேங்குதே, கஷ்டங்கள் போக மாட்டேங்குதே, கால தாமதம் ஆக்கிட்டே இருக்கேன்னு நினச்சி நீ பயமோ குழப்பமோ அடைய வேண்டாம். உன் மனக்குழப்பங்களுக்கெல்லாம் தெளிவு கொடுக்கவும் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவும் இந்த முருகன் நான் இருக்கேன்னு நம்பு. உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போல அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிச்சிடுறேன். எப்போ பார்த்தாலும் உன் கூட இருக்கிறவங்க கிட்ட உனக்கு சண்டை வருது, உனக்கு பேச தெரிலையா, அவங்களுக்கு புரிஞ்சுக்க தெரிலையான்னு தெரியலான்னு யோசிக்காதே. பேச்சு தான் பிரச்சனையா இருக்குன்னா பேசாம பொறுமையாக இருந்தும் அந்த சூழ்நிலையை சரி செய்ய கத்துக்கோ என் செல்வமே. நீ ஒருத்தருக்காக வாழணும், அவங்கள உனக்கு பிடிச்சிருக்க அவங்களுக்காக நீ எல்லாமே செய்யணும்னு நினைச்சினா அவர்களுக்காக மாறவும் தயாராய்க்கோ. அவங்களுக்கு பிடிச்சது போல மாறுறதாலையும் விட்டு கொடுத்து போவதாலையும் நீ ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்ட என் செல்வமே. இலகிய மனம் கொண்ட அப்பாவி பிள்ளையான உன் வாழ்க்கையில அடிக்கடி கல்லடி பட வேண்டியதா இருக்கே, எல்லாரும் இஷ்டத்துக்கு காயப்படுத்துறாங்களே நினைச்சு கவலை கொள்ளாதே. உன் கவலையை போக்கி கஷ்டங்களை நீக்கி உன் வாழ்க்கைக்கான எல்லா நல்லதையும் இந்த முருகன் நான் செஞ்சு தரேன். வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நீ மனசுடைந்து சோர்ந்து போக வேண்டாம். உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் உண்டென்றால் உன்னை உருவாக்குவதற்கும் இங்க பல தருணங்கள் காத்துக்கிட்டு இருக்குன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறதுக்கும் வெற்றி பெறுவதற்கும் உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். கடிகாரம் ஓடாம இருக்குன்றதுக்காக காலம் ஒன்றும் நின்று விடாதல்லவா. வாழ்க்கையில கஷ்டங்கள் நிறைஞ்சுதான் இருக்கும், அதுக்காக வாழ்க்கை உனக்கு நின்று போயிடுதா என்ன? கஷ்டங்கள் இருந்தாலும் நஷ்டங்கள் இருந்தாலும் கவலைகள் தொடர்ந்தாலும் அத்தனையையும் கடந்து போவதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில முன்னேறி மேலையும் போக முடியாம கீழையும் போக முடியாம அந்தரத்தில் ஆடும் நிலையற்ற வாழ்க்கையாக உன் வாழ்க்கை அமைஞ்சிருச்சேன்னு சொல்லி கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உன் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி உன் எண்ணத்துக்கெல்லாம் நல்ல வண்ணமாக உன் வாழ்க்கையை அழகான அமைச்சு கொடுத்துட்றேன். உன் குடும்பத்தில் உள்ள செலவுகளையும் பிள்ளைகளோட கல்வியையும் வாடகையையும் மருத்துவத்தையும் அது இதுன்னு எதிர்பாராத செலவுகள் ஏகப்பட்டது வருது. எதிர்பாராமல் கடனும் கஷ்டமும் கண்ணீரும் வேற வருதுன்னு நீ வாழ்க்கையை நினச்சி வருத்தப்படாதே. இப்பொழுது துன்பமாகவே நகர்ந்து கொண்டிருக்கும் உன் நாட்களை சரி செஞ்சு உனக்கான நல்ல நாட்களாக நல்ல காலமாக நான் மாற்றி கொடுக்குறேன். கூடிய சீக்கிரம் உன் கனவை நனவாக்கி சொந்த வீடு, நல்ல கல்வி, கடன் இல்லாத வாழ்க்கைன்னு உன் வாழ்க்கையை அழகாக்குறேன்.
ஏக்கங்களும் வலிகளும் மனசுல இருந்தாலும் நீ பட்ட கஷ்டத்தை உன் பிள்ளைங்க படக்கூடாதுன்னு அவர்களின் முன்னேற்றத்துக்காகவும் அவர்களின் நன்மைக்காகவும் நீ செய்கிற நல்லதை எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். எல்லாருக்கும் நிச்சயம் நான் நல்லதை செஞ்சு கொடுப்பேன். நீ எப்போதும் யாரை நினைச்சும் கண் கலங்காதே. யாருக்காக நீ கவலைப்படுறியோ, யாருக்காக நீ வருத்தப்படுறியோ அது அனைத்தையும் இந்த முருகன் உனக்கு சரி செய்வேன். கூட பிறந்த சகோதரிகளையும் பெற்ற பிள்ளைகளையும் நினைச்சு வருத்தப்படக்கூடிய உன் வாழ்க்கையின் பொருளாதார நிலைமையை உயர்த்தி உன் அவமானங்களை போக்கி நீ வேலை செய்யும் இடத்தில் இருக்கும் கஷ்டங்களையும் கவலைகளையும் இன்னல்களையும் சரி செஞ்சு எல்லா கஷ்டத்தையும் பட்டு வாழ்க்கையவே நொந்து போய் வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்காகவே இப்போது உன் அப்பன் முருகன் உதவி செய்ய வந்திருக்கேன். காலம் முழுக்க உழைச்சு தேஞ்சு போய் நீ பட்ட கஷ்டங்களையே நினைச்சு மனசுல வலியோட அழுகவும் முடியாம வெளியே சொல்லவும் முடியாம உள்ளுக்குள்ளேயே வெண்ணு முழுங்கவும் முடியாம நீ படுற கஷ்டம் எல்லாம் இப்போதே முடிவுக்கு வரும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். இந்த திருச்செந்தூர் முருகனை உன் வீட்டுக்கு கூப்பிட்டு விட்டாய் தானே. கூடிய சீக்கிரம் எல்லாமே உன் வாழ்க்கையில தலைகீழாக மாறிடும். நீ துணிஞ்சு தைரியத்தோட வாழ ஆரம்பிச்சினா இனி ஒவ்வொரு நொடியும் உனக்கு வரமாக இருக்க போகுது. வாழ்க்கைங்கிற ஆட்டத்தில் துவக்கமும் இருக்கு, முடிவும் இருக்கு. அதில் மரணம் என்பது தவிர்க்க முடியாத எல்லாருக்கும் நடக்க போகிற ஒரு உண்மையான விஷயம்தான். அதனால அதை பற்றி யோசிக்காத. இன்னைக்கு என்ன செய்யணும், நாளைக்கு என்ன செய்யணுன்ற விஷயங்களை பற்றி மட்டும் யோசி. இன்னைக்கு செய்ய வேண்டியதை சரியா செஞ்சிட்டினா நாளைக்குங்கிற பேச்சுக்கே இடமில்லை அல்லவா. எதை யோசிச்சும் தயக்கம் கொள்ளாம, எதுக்காகவும் பயப்படாம, எதுக்காகவும் வருத்தப்படாம தைரியமா துணிஞ்சு நில்லு. உன் பாதையை நீயே நிர்ணயம் செய்யும் போது எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி உண்டாகும். எந்த முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் தெளிவாக துணிந்து தீர்மானத்தை செயல்படுத்து. எந்த வகையிலும் பயமோ பலவீனமோ உன்னை கட்டுப்படுத்த அனுமதிக்காதே. இந்த உலகத்தில் பிறந்தோம் வாழ்ந்தோம் என பெருமை கொள்ள தயாராகு. இனிமே உன் வாழ்க்கையில எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நிறைவாக உன் மனசுக்கு நிம்மதியையும் மனசுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். வாழ வேண்டிய வயசுல இங்க நிறைய பேர் வசதி இல்லாம கஷ்டப்படுறாங்க. அப்புறம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பிள்ளைங்களை படிக்க வச்சு ஆளாக்கி வசதி வரும்போது அதை அனுபவிக்க வயசு இல்லாம போயிடுது. இப்படிதான் பல பேருடைய வாழ்க்கை இந்த உலகத்துல கழிஞ்சு முடிஞ்சு போய்கிட்டு இருக்கு. நீயும் சோடி ஆடி சம்பாதிச்சு கடைசி அதை அனுபவிக்க முடியாம கஷ்டப்படாத. இருக்கும்போதே இளமை இருக்கும்போதே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதும் சரி, அதை சந்தோஷமா அனுபவிக்கிறதும் சரின்னு எல்லாவற்றையும் அனுபவிச்சுக்கோ என் செல்வமே. உன் வாழ்க்கையில உனக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு படம்னு வச்சுக்கோ. ஒரு படத்தை உனக்கு பிடிக்காதத மறுபடியும் மறுபடியும் 3 முறை 4 முறைன்னு பார்ப்பியா? நிச்சயமா இல்லை தானே. உனக்கு பிடிக்காத ஒரு பாடல் ஒரே இறைச்சலா இருக்கு, சத்தமா இருக்கு, அதை மறுபடியும் மறுபடியும் நீ கேட்பியா? இல்லை தானே. உனக்கு பிடிக்காத விஷயங்கள் அது படமோ பாடலோ கேட்காத போது உன் வாழ்க்கையில நடந்த உனக்கு பிடிக்காத விஷயங்களை மட்டும் எப்படி மறுபடியும் மறுபடியும் யோசிச்சு யோசிச்சு கவலைப்பட உன்னால முடிகிறது? பிடிக்காததை ஏன் நினைக்கிற, ஏன் யோசிக்கிற? அதை ஒதுக்கி வச்சுட்டு அதை பத்தி நினைக்கவே கூடாதுன்னு நல்ல முடிவாக எடு. மற்றவங்க உனக்கு செஞ்ச துரோகங்களும் கொடுமைகளும் அவதூறு பேச்சுக்களும் கூட அப்படிப்பட்ட ஒரு படக்காட்சி போலதான். உனக்கு நடந்துச்சுன்றதுக்காக நீ அதை மறுபடியும் மறுபடியும் யோசிக்கணும், கவலைப்படணுன்ற எந்த அவசியமும் இல்லை. பிடிக்காத ஒன்றை உன் மனத்திரையில் மீண்டும் மீண்டும் ஓட்டி பார்க்க வேண்டாம். உனக்கு கிடைச்ச காயங்களையும் நீ பட்ட கஷ்டங்களையும் ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அதை மறந்து கடந்து வந்து விடு என் செல்வமே. உன் மனக்காயம் எல்லாமே தானாக காய்ந்து உதிர்ந்து போகும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில உனக்கான வெற்றியும் உயர்வும் பாராட்டும் கிடைக்கும்படியும் நீ எப்போதும் நிம்மதியா மகிழ்ச்சியா வாழும்படியும் இந்த முருகன் நான் செய்ய தான் போறேன். கண்டிப்பா இந்த திருச்செந்தூர் முருகன் ஆசீர்வாதத்தோட நீயும் உன் குடும்பமும் நினைச்ச காரியமெல்லாம் நல்லபடியாக நடக்கும். உன் முயற்சிகள் அனைத்திலும் உனக்கு வெற்றி உண்டாகும். உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் உண்டாகும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். நீ எப்போதும் ஆரோக்கியத்தோடும் ஆனந்தத்தோடும் வாழ தயாராகு. உன் கனவுகள் அனைத்தையும் நிஜமாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நான் செஞ்சு தரப்போறேன். அதனால நீ எதுக்காகவும் கவலைப்படவோ யோசிக்கவோ அவசியம் வேண்டாம். அடுத்தவங்க பேச்ச நம்பினா நல்லது நடக்காது, அறிவு வளராது. ஆனா அடுத்தவங்க பேசுறதை யோசிச்சு ஆராய்ஞ்சு பார்க்கும்போது
கண்டிப்பாக அதன் மூலமாக உன் அறிவை வளர்த்து கொண்டு உனக்கான நல்லதையும் நீ செஞ்சுக்கலாம். மானம் கெட்டவன், உண்மையான புத்தி இல்லாதவன், சொந்த புத்தி இல்லாதவன் தான் மாற்றி மாற்றி பேசுவான், தப்பு தப்பாக செய்வான். அவனுக்கு மானத்தை பற்றின கவலை இல்லை. ஆனால் உண்மையாக நேர்மையாக வாழக்கூடியனே எந்த வகையிலும் மாற்றி பேசாதே. உண்மையை பேசு, உண்மையான நல்ல செயல்களை செஞ்சுட்டு போ. நோய் வருவது, ஒரு மனுஷனுக்கு நோய் நொடியால் அவஸ்தைப்படுறது அவனுடைய தலைவிதியாக இருந்தால் அந்த மருந்தாலேயே நோய் குணமாகும் என்பதும் அவன் தலைவிதியாக எழுதப்பட்டிருக்கும். உன் தலைவிதிப்படி எதன் மூலமாக உனக்கு கஷ்டம் வந்துச்சோ அதன் மூலமாகவே அதை நான் சரி செய்யவும் செய்வேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் வருத்தப்படாமல் அழுது புலம்பாம இந்த முருகனை நம்பி என் நாமத்தை மட்டும் சொல்லு. எல்லா வகையிலும் உனக்கு பாதுகாப்பு கொடுத்து உனக்கான நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் நான் நடத்தி தரேன். என்கிட்ட நிறைய விதிகளும் இருக்கு, நிறைய விதி தளர்வுகளும் இருக்கு. நீ மனமுருகி வேண்டி கேட்டால் உன் விதியை தளர்த்தி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். எல்லாமே மாறும். கூடிய சீக்கிரம் உன் துன்பங்கள் எல்லாமே தீரும். உன் வாழ்க்கையில உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ எவ்வளவு பேருக்கு நல்லது செஞ்சிருக்கன்றது எனக்கு நல்லா தெரியும். உன் வாழ்க்கையில மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருதே நீ புலம்புறதும் எனக்கு நல்லா தெரியும். நீ செஞ்ச எந்த நல்லதும் ஒருபோதும் வீண் போகாது. நீ செஞ்ச நன்மைகளுக்கும் நல்ல செயல்களுக்கும் சேர்த்துதான் இப்போது உன் வாழ்க்கையில உனக்கான சந்தோஷத்தை பல மடங்காக பெருக்கி தரப்போறேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்வமே. அது வரைக்கும் அன்போடும் கருணையோடும் இருக்க கத்துக்கோ. உன் மேல அன்பு வச்சிருக்கவங்க எப்போதுமே உன் கூடவே இருக்க மாட்டாங்கன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட இருந்தாலும் விலகி போனாலும் உன் வாழ்க்கை பயணத்தை வாழ்ந்தே ஆகணுன்ற உண்மையையும் புரிஞ்சுக்கிட்டு வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில நீ சில அசுரர்களையும் பல அரக்கர்களையும் கூட மனித ரூபத்தில் சந்திக்கலாம். யார் உனக்கு எதிராக என்ன துரோகம் செஞ்சாலும், ஏமாத்தினாலும், வீழ்த்தினாலும், தோல்வி அடைய செய்தாலும் கூட நீ கீழே விழுந்துடாம உஸ்வரூபம் எடுக்கணுன்றதை மறவாதே. உன் வாழ்க்கையில உனக்கு எல்லா வகையிலும் நல்லதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ மனமுருகி என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்காகவே இந்த முருகன் நடத்தி கொடுப்பேன். உன் எண்ணங்களும் செயல்களும் எல்லாமே நல்லதாய் அமையும்படியும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். நீ கேட்டதெல்லாம் என் ஆசீர்வாதத்தோடு சிறப்பாக உன்னை வந்து சேரப்போகுது.